வாங்க இன்றைக்கி நம்ம கௌரிஸ் சேனலில் சேலத்தில் ரொம்ப பழமையான வைஷ்யா மாடர்ன் ஹோட்டல் பற்றி பார்க்கலாம். ரொம்ப பழமையான ஹோட்டல். இந்த போர்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க வந்த அன்றைக்கி 82வது ஆண்டு துவக்க விழா. இப்போ உள்ளே போகலாம். ரொம்ப எவ்வளோ பழமையான இடம், ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆரம்பத்துலேருந்தே இதே இடத்துல தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போர்டு, இந்த கட்டடம், இந்த சாமி படம் இதெல்லாம் பார்த்தாவே இதனோட பழமை நல்லா தெரியுது. இந்த போர்டு பாருங்கள், எவ்வளோ விதமான பொடி இருக்குது. இந்த மருத்துவத்துக்கு சாப்பிட்ற அவ்வளோ பொடியும் இங்கே வச்சுருக்காங்க. மாம்பழ சீசனில் இவங்க லஞ்சோடு சேர்த்து மாம்பழமும் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அழகாக அவர் தோல் சீவுற அழகே தனி. அவர் ஓனரே தான் மாம்பழம் கேட்டிங்கன்னா அழகாக தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி தருவார். இந்த மாம்பழ சீசனில் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே மாம்பழத்தோட சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த பக்கம் இந்த லாக்கர்ஸ் மாதிரி இருக்குது. இவங்க ஆரம்பித்த புதுசில் மேலே தங்கறதுக்கும் ஒரு 10-15 ரூம் வச்சுருந்துருக்காங்க. இந்த வியாபாரிங்கள்லாம் தங்கறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. அந்த டைமுக்கு இந்த லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அவங்களோட திங்ஸு, கேஷ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இப்போ இவங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதனால ஹோட்டல் மட்டும் நடத்திட்டுருக்காங்க. ஹோட்டல் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ பழமையோடு இவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ வெயில் காலத்துலேயும் உள்ளே ஹை ரூஃபாக இருக்குது. நல்லா ஏர் சர்க்குலேஷனோட கூலிங்காக இருக்குது. நிறைய பழமையான படங்கள்லாம் இருக்குது. இந்த டேபிள்லாம் கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே டேபிளாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சிங்கிள் டேபிள் போட்டு இப்படி ஸ்டூல் போட்டு இலை போட்டு எப்பயுமே ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு ஹாலு, அங்கே ஒரு ஹால் ரெடியாக இருக்குது. காலையில் இவங்க 8 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் கண்டினியூஸாக வெறும் மீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்க. டிஃபன் ஐட்டம் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், இப்போ காலையிலே மீல்ஸ் சாப்பிட்றாங்களான்னா இல்லை, காலையிலே ஒரு பேட்ச் சாப்பிட்டு போயிடுவாங்க மீல்ஸு. அதே மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க. மத்தியானம் லன்ச் டைமில் இது எல்லாமே ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கக்கிட்ட அதே மாதிரி இன்னுமே பச்சரிசி சாப்பாடு, புழுங்கரிசி சாப்பாடு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம டோக்கன் வாங்கும் போதே பச்சரிசியாக புழுங்கரிசியான்னு கேட்டு வாங்கிக்கணும். ஆயில், காரம், உப்பு, புளியெலாம் ரொம்ப மிதமான அளவில் சேர்த்த ருசியான சாப்பாடு, ரொம்ப சாந்தமான ஒரு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு இவங்களோட ஸ்பெஷலான ஊறுகாய், பருப்பு பொடி, சாம்பார், ஒரு வத்த குழம்பு இல்லைன்னா மோர் குழம்பு, ரசம், அப்பளம் இப்படி தான் போடுறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்க. இவங்களோட தண்ணி கூட அவ்வளோ குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு மூலிகை வாசத்தோடு இது கேட்கும் போது இதில் ஏலக்காய், வெட்டிவேர், குங்குமப்பூ இது எல்லாமே போட்டு வடிகட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த தண்ணி சம்மரில் குடிக்கும்போது. உரிமையாளர் இருக்கார். அவரும் அவங்க மனைவியும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சுக்கிறாங்க. அவர்கிட்டே நம்ம கேட்கலாம், இது எப்போ ஆரம்பிச்சிங்கயா? 1938 சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இருக்கம்மா. இது 81 இயர்ஸ் முடிஞ்சு 82 ரன் ஆகுது. இப்போ இது ஆரம்பித்தது யாருங்க? திரு கே பஞ்சநாதன் செட்டியார் ஆரம்பித்தது தான் இது. இதே இடத்துல அப்படியே நடந்துட்டுருக்கு. உங்கள் பேருங்க? பி ராம்குமார், அவருடைய கடைசி பையன். உங்கள் அப்பா ஆரம்பித்தது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி செய்கிறீங்க. இப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் தான் இதை பார்த்துக்கிறீங்க? நானும் என் மிஸ்ஸஸ் 2 பேரும் பார்த்துட்ருக்கோம். எங்களோட மனைவி திருமதி ஜீவா, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. எங்கள் மாமியார்கிட்ட இருந்தது எல்லாமே கட்டிடுது. எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவுமே போடுறதில்லை. நாங்களே ஓனாக செய்கிறது, நானே ஓனாக செய்கிறது எல்லாமே. சமையல் பொடி, ஊறுகாய் வகைகள், அப்பள வகைகள் எல்லாமே நாங்களே செய்கிறது தான். இவ்வளோ ஐட்டம் செய்கிறீங்க, நிறையா இருக்குது. ஊறுகாயில் எடுத்தால் ஒரு 20-30, பொடியில் ஒரு 50 வகை, இவ்வளோ இருக்குது. எல்லாமே ரெசிபி உங்களுக்கு உங்கள் மாமியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? ஆமாம். இப்போ பொடியெல்லாம் இங்கேயே அரைக்கிறீங்களா நீங்கள்? இங்கேயே அரைக்கிறோம். ஹோட்டல் ரன் பண்ணிவிட்டு பொடி எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சிட்டே இருக்காங்க. இங்கேயே உள்ள மிஷின் போட்டு வச்சுருக்காங்க. வேணுங்கிறப்ப அப்பப்போ அரைச்சிக்குவோம். ரொம்ப சுத்தமாக பண்ணுறாங்க. பூண்டு பொடி, இட்லி மிளகாய் பொடி எல்லாமே திருமதி ஜீவா அவங்களோட மேற்பார்வையில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது.
விதமான அப்பளம் ஐட்டம், பொடி ஐட்டம், ஊறுகாய் ஐட்டம், புளிக்காய்ச்சல் மிக்ஸு, வத்த குழம்பு மிக்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இவங்க எதையுமே அவ்வளோ விளம்பரம் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க இவ்வளோ வருஷமாக செய்கிறதுனால அவங்களே வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நிறையா இருக்குது. பருப்பு பொடியிலே பூண்டு பொடி, மிளகு பொடி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. அப்பளத்துலேயும் நிறைய ஐட்டம் இருக்குது. வித்தியாசமாக என்னமோ இருக்குது. சீம்பால் பவுடர் ரெடி அப்படின்னா என்னங்க இது? பாலில் கலந்து ஆவியில் வச்சா சீம்பால் ஆகிடும். 100 கிராம் பவுடர், 100 கிராம் சர்க்கரை, 1/2 லிட்டர் பச்சை பால், 3ஐயும் கலந்து இட்லி ஆவியில் வைக்கிற மாதிரி ஆவியில் வைக்கணும். இலந்த வடை, நெல்லிக்காய் வடை, அந்த மாதிரி ஐட்டம், மறந்து போன சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட நிறைய இருக்குது. பொரி மாவு, புருகு பிண்டி, இந்த மாதிரிலாம் எதோ புதுசாக வித்தியாசமாக வச்சுருக்காங்க. சேலத்தில் இருக்கவங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவரே கேட்டு எது அப்படின்னு கேட்டு கூட நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 52 வருஷம் பழமையான ஹோட்டல்னா கூட கிச்சன் வந்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கேஸ் அப்படி வந்து மாட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா சாதம்லாம் வடித்து தான் போடுறாங்க ஃபுல்லாக. சுத்தமான கொல்லிமலை தேன், குல்கந்து அதெல்லாம் சுத்தமாக கிடைக்கிது. அது இல்லாமல் நிறையா நான் சொன்ன மாதிரி நிறையா ஐட்டம், தேன், இஞ்சி, மொச்சப்பருப்பு வறுத்தது, முந்திரி பால்கோவா, கொள்ளு பொடி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. தீபாவளி லேகியம் கூட விற்கிறாங்க. இலந்த பழ பொடி, வேப்பிலை கட்டி, விளாம்பழ வடை, இலந்த வடை, நெல்லிக்காய் வடை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு, பச்சை குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே சில ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. வசம்பு வளையல், அப்புறம் வெள்ளை எருக்கம், அரணாக்கொடி, அந்த வெள்ளை எருக்க நார்லேருந்து ஒரு அரணாக்கொடி செய்வாங்க. அது குழந்த பிறந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த அரணாக்கொடி போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வேங்க பொட்டு, குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு வேங்க பொட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம், பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அம்மாவோட கழுத்தில் போடுறது வசம்பு வந்து மஞ்சளில் ஊற வச்சு கட் பண்ணி சிகப்பு கயிறில் கட்டியிருக்காங்க. இந்த வசம்பு குழந்தைங்க அந்த வாசம் படப்பட குழந்தை நலுங்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை கைக்கும் இந்த வசம்பு வளையல் போடுவாங்க. இந்த மாதிரி உருத்தாமல் இருக்கிற மாதிரி ஒரு கயிறில் அழகாக பண்ணியிருக்காங்க. விஷஜந்துகள் பக்கத்தில் வராது. மெயின் டிஸ்ட்ரிக்ட் எது? விஷஜந்துகள். எங்கள் ஃபாதர் மதர் ஃபவுண்டேஷன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது 1938. இதே இடத்துல இப்படியே கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. அப்பா பேர் வந்து கே பஞ்சநாதன் செட்டியார். மதர் நேம் வந்து பி நீலாவதி அம்மாள். லேகியம் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது டெலிவரி ஆனவங்க சாப்பிட்டாக்க தாய்ப்பாலுக்கு, குழந்தை ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் வயசானவங்க கை கால் வலி, மூட்டு வலி, அஜீரண கோளாறு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது லேகியம். அது இப்போ சாப்பாடு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? சாப்பாடு 60 ரூபா அளவு சாப்பாடு. தயிர் வேணால் எக்ஸ்ட்ரா 10 ரூபா. நீங்கள் ஆரம்பித்த புதுசில் உங்கள் அப்பா எவ்வளோக்கு சாப்பாடு போட்டால் ஞாபகம் இருக்காங்க? 3 அண்ணா சாப்பாடு. அப்போ இருந்து இப்போ 60 ரூபாய்க்கு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கு. ஆனால் 60 ரூபாய்க்கே நான் ரொம்ப நல்லா தரமாக அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து நல்லா கொடுக்குறீங்க. நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. வர்றவங்க வாழ்த்துட்டு போகிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நான் இடப்பட்ட டைமில் வந்தேன். மார்னிங்கும் இல்லாமல் லஞ்சுக்கும் நடுவில் டைமில் வந்தேன். 11:30 அந்த மாதிரி. இப்பயும் அப்படியே கொஞ்சம் பேராக வந்துகிட்டே இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்றீங்க? 30 வருஷமாக உங்களுக்கு தெரியும்? 50 வருஷமா. 58 50 வருஷம் ஆகுது இல்லையா? எப்படி இருக்குது அப்பைக்கும் இப்பைக்கும் சாப்பாடு? முடியுமா இருக்குது. மாம்பழம்லாம் தருவாங்க, ரொம்ப கம்மி விலை. நீங்கள் ரொம்ப வருஷமாக சாப்பிட்றீங்க? நான் இங்கே ஒரு 20 வருஷமாக சாப்பிடுமா. நல்லா இருக்குது டேஸ்ட். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆமாம், உடம்புக்கு எடுக்காமல் இருக்குது இந்த சாப்பாடு சாப்பிட. காரம் இல்லை, நல்லா அருமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்குது கடை. மாம்பழம் இவ்வளோ அழகாக கட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? ஃபாதர் கட் பண்ணது.
ரொம்ப நைஸாக கட் பண்ணுவார் அவர். இதை ஒரு நிமிஷத்துக்கு 2 பழம் கட் பண்ணுவார் அவர். எப்பயுமே மாம்பழம் சீசன் போது இங்கே மாம்பழம் கிடைக்கும், சாப்பாட்டோட மாம்பழம் கிடைக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றாங்க மாம்பழத்துக்கோசரமே வருவாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக கட் பண்ணுறீங்க. எதுக்கு கீழே தண்ணி வச்சுருக்கீங்க? அது ஈ வராமல் இருக்கிறதுக்கு தான். தோலெல்லாம் கட் பண்ணி நீட்டாக இருக்கும். அது வேறு என்ன வந்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் எப்படிங்க சாப்பிடாமல் எப்படி போகிறது? அதனால் இலை போட்டு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சேலம் ஸ்பெஷல் மாம்பழம் அழகாக சீவி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பெங்களூரா மாம்பழம் செம்மையாக இருக்குது. இது என்ன ஊறுகாங்க? டெய்லி ஊறுகாய் மாற்றிடுவீங்க. ஊறுகாவை வந்து இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமில் ஒன்று. தினமும் ஒவ்வொரு ஊறுகாய் போடுவாங்க. தினமும்னா அந்த 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா இவங்க மெனு மாற்றுறாங்க. இப்போ காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா மறுபடியும் 12 மணி வரைக்கும் அந்த சாப்பாடு தீந்துருச்சுன்னா மறுபடியும் 12 மணிக்கு மேலே வேறு காய் போட்ட சாம்பார், வேறு பொரியல், அப்படி மெனு மாற்றுவாங்க. சாயந்தரம் ஒருக்கா மாற்றுவாங்க, நைட்டு ஒருக்கா. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 மெனு போகும். அதே மீல்ஸ் தான், ஆனால் அந்த மெனு மட்டும் மாறிட்டுருக்கும். கேரட், பீன்ஸ், சுண்டல்லாம் போட்டு ஒரு பொரியல். அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. அப்புறம் இது கீரை கூட்டுங்களாங்க, கீரை கூட்டு. இது வந்து வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. போதும் போதும். இன்றைக்கி வந்து பூண்டு பொடி. அது கூட அந்த பொடி கூட ஒவ்வொரு டைமுக்கு மாற்றிடுறாங்க. போதும். இந்த பொடி அப்பளம் சாப்பிட்றதுக்கே இங்கே வந்து தனியாக கூட்டம் வராங்க. நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து தினமும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மாமூல் கஸ்டமர்ஸும் வராங்க. போதுங்க போதும். போதும் போதும். முருங்கைக்காய் சாம்பார் செம்ம வாசமாக இருக்குங்க. வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதோட ரொம்ப சாந்தமாக இருக்குது. உப்பு, காரம், புளியெலாம் ரொம்ப அளவாக. ஆனால் அந்த வாசம் செம்மையாக ஒரு வாசம் அடிக்குது. இவங்களோட பொடியோட கை மனம்னு நினைக்கிறேன். போதும் போதும். சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்பளம் கொடுங்க. அப்பளம் கூட மெனுவுக்கு மாற்றிடுவீங்களா அடுத்தடுத்ததுக்கு? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அப்பளம். லாஸ்ட்டாக ரசம் வந்து இலையில் ஊற்றும் போதே வாசம் சூப்பராக இருக்குது. நிறைய ஜீரகம் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. ஜீரக வாசம் சூப்பராக இருக்குது. நாலு யுகத்தில் 3 யுகம் முடிஞ்சு போச்சு. அதாவது முதல் யுகத்தில் வெண்ணெய் வந்து ஃபுல்லாக மிதந்துட்டு இருக்குமா. 2வது யுகத்தில் பாதி வந்துடுமா. 3வது யுகத்தில் முக்கால்வாசி வந்திருக்கு. இப்போ கலியுகம் கடைசி காலத்தில் தண்ணியில் கால்வாசி மிதங்கிட்டு இருக்கு. அது எப்போ முழுகுமோ அப்போ உலகம் முழுகி போயிடும்பாங்க. உங்கள் அப்பா 3 அண்ணா சாப்பாட்டுக்கு வெண்ணெய் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. சாப்பாடோட நெய் தானே கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு? நெய் போடுவாங்க. வெண்ணெய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. வெண்ணெயும் கொடுப்பாங்க. என்ன வெண்ணெய் எதுக்கு? சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஓ அப்படியா? 80 வருஷத்துக்கு முந்தி சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு 3 அண்ணாவுக்கு வெண்ணெய் கொடுத்துருக்கீங்க, வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த நெல்லிக்காய் வடை கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அது கொஞ்சம் காரம், புளிப்பு, வெல்லம் எல்லாமே போட்டு பண்ணிடுவோம். ஆமாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இருக்குது. அதே மாதிரி நார்த்தங்காய் உருண்டைன்னு இருக்குது. அது இந்த பித்தம், வாய்வு, அஜீர்ணம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அஷ்டச்சூர்ணம்பாங்க, வாய்வு சூர்ணம், அதுவும் நான் சாப்பிட்லாம். கை கால் வலி, மூட்டு வலி, அஜீர்ண கோளாறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பசங்க இல்லாமல் 3 டாக்டர்ஸ் அம்மா, 2 பேர் அப்ராடில் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இங்கே ட்ரிச்சி பக்கத்தில் இருக்காங்க. அவங்களாம் இந்த பிஸ்னஸ்க்கு வரமாட்டாங்க? எல்லாம் சாஃப்ட்வேருக்கு போயிட்டாங்க எல்லாம். அதனால் இது கஷ்டமான தொழில். இது
ரொம்ப நடத்துறது கஷ்டமானது, நிதானமாக நடத்தினேன் நான். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பழைய காலத்து ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருக்காங்க. அது பற்றி கேட்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது. நான் வந்தபோது இன்றைக்கி ஆண்டு விழான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கேட்டபோது இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு தந்த இவங்களுக்கும் இவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா தொழிலுமே புனிதமானது தான். இருந்தாலும் வந்து உணவு தொழிலுங்கிறது ரொம்ப புனிதமானது. அதுலேயும் வந்து இவங்க வந்து லாபத்தை கணக்கில் வைக்காமல் இது ஒரு சேவை மாதிரியே இந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளவோ ரெசிபி, இந்த பொடி, ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் எவ்வளவோ வந்து நம்ம பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த ரெசிபிலாம் வந்து இவங்க இன்னும் காப்பாற்றிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். சேலத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பழமையான இடத்த வந்து பார்த்து ரசிங்க. இங்கே இருக்க சாப்பாடு சாப்பிடுங்க. இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி இவங்களே செஞ்ச ஐட்டத்தை வாங்கிட்டு போய் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம கௌரி சமையலறை, கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களை இன்னொரு வீலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.